கர்த்தரின் பிரதியுத்தரம். நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல். நீயோ இங்கே என்னிடத்தில் நில். நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தார் சொன்ன வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கேட்டுக்கொண்ட பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதையெல்லாம் மோசே அவர்களுக்கு சொல்லுவார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிற வார்த்தைகளை இப்போது மோசேயின் மூலமாக சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லுகிறார். என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தருடைய இந்த வாஞ்சை நிறைவேறவில்லை. இது 1000 வருஷ அரசாட்சியிலும் புதிய பூமியிலும் நித்திய காலமாக நிறைவேறும். இதுபோன்ற இருதயம் மனுஷருக்கு இருக்கும்போது அது அவர்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை வருவிக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசேயின் மூலமாக பேசியது போல இக்காலத்திலும் அவர் ஜனங்கள் மத்தியிலே தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் சுவிசேஷர்கள் மூலமாகவும் பேசுகிறார். நாம் கர்த்தருடைய ஊழியக்காரரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுக்காதவர்கள் கர்த்தரே தங்களிடத்தில் நேரடியாக வந்து பேசினாலும் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போக வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு சொல்ல வேண்டும். மோசே அவர்களோடு கூட தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பி போய்விடக் கூடாது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயோ இங்கே என்னிடத்தில் நில் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயோடு தனிப்பட்ட விதத்தில் பேசப் போகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கர்த்தர் அவருக்கு சொல்லப் போகிறார். அதற்காக நீயோ இங்கே என்னிடத்தில் நில் என்று கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் சபையார் கர்த்தர் தங்களுக்கு சொன்ன கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக என்றும், நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் என்றும் சொல்லுகிறார். தங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் புத்திரர் நடக்கும்போது அவர்களுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்கள் வரும். அவையாவன, கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவார்கள், அவர்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும், அவர்கள் நன்றாய் இருப்பார்கள், அவர்களுடைய பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாய் இருப்பார்கள், பிழைத்திருப்பார்கள், சுகித்து நீடித்திருப்பார்கள், விருத்தி அடைவார்கள், சத்துருக்களை துரத்தி விடுவார்கள், அவர்களுக்கு நல்லது இருக்கும், அவர்களுக்கு நீதியாய் இருக்கும்.